கட்டிட வேலை செய்பவர்கள் எல்லோரும் வேலை முடித்துவிட்டு கிளம்பிவிட்டார்கள். அப்போது அங்கே ஒரு குட்டி எலி ஓடி வந்தது. அது சுற்றுமுற்றும் பார்த்தது. யாரும் இல்லை. இப்போது எலிக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படா, இனிமேல் இந்த இடமே எனக்கு சொந்தம். நான் இங்கே ஓடி ஆடி விளையாடுவேன் என்று நினைத்து கொண்டது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேட ஆரம்பித்தது. அப்போது அங்கே ஒரு மண் தொட்டி இருந்தது. அந்த மண் தொட்டிக்குள் ஒரு உடைந்த மாம்பழம் கிடந்தது. அடடா, எனக்கு மிகவும் பிடித்த மாம்பழம் என்று சந்தோஷமாக குதித்தது. அந்த மாம்பழம் அழுகி போய் இருந்தது. அதனால் அதை சாப்பிட முடியவில்லை. குட்டி எலிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. அப்போது பக்கத்தில் ஒரு பெரிய பூனை மெதுவாக வந்து கொண்டிருந்தது. எலி அதை பார்த்து பயந்து நடுங்கியது. பூனை எலியை பார்த்து சிரித்தது. குட்டி எலியே, பயப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். உனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது அல்லவா? வா, என்னுடன் வா என்று சொன்னது. எலிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பூனை சொல்லும் பேச்சை கேட்டு ஓடியது. அங்கே ஒரு வீட்டில் ஒரு தட்டில் பால் இருந்தது. பூனை அந்த பாலை குடிக்குமாறு எலியிடம் சொன்னது. எலிக்கு ஒரே மகிழ்ச்சி. பால் குடித்துவிட்டு பூனையிடம், நன்றி அண்ணா, எனக்கு நீங்கள் உதவி செய்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னது. பூனை சிரித்துக்கொண்டே, உதவி செய்வதுதான் நல்ல பண்பு. எல்லோருக்கும் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது. அன்று முதல் எலியும் பூனையும் நண்பர்களாகிவிட்டன. நீதி: எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும்.